ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பார்க்க போகிறோன்னா, நம்ம மெடிக்கலில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிறது வந்து பேரஸ்டமால்னால் என்ன, டோலோன்னா என்னன்றத ஒரு கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. முதல்ல பேரஸ்டமால்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன வாங்குகிறோன்றது நமக்கு தெளிவாக தெரியும். டோலோ கொடுங்கன்றாங்க. இப்போ டோலோ இருக்குது, டோலோ 2 கொடுங்கன்றாங்க. அது கூட சேர்த்து பேரஸ்டமாலும் 2 கொடுங்கன்றாங்க. அப்போ பேரஸ்டமால்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா பேரஸ்டமால்ன்றது மருந்துடைய பேர், இது டோலோன்றது கம்பெனிக்காரங்க வச்சுருக்கிற பேர். இப்போ இந்த டோலோன்ற பேர் மாதிரி இதில் இந்த பேராசிப்பு 650, டோலோ 650, P650, இங்கே பாருங்கள் கால்பால் 650, பாருங்க குரோசின் 650. மற்றபடி இதெல்லாம் வந்து அதே மாதிரி சிறப்பு ஐட்டத்துலேயும் அப்படி தான். சிறப்பு ஐட்டங்கள்லேயும் வந்து பேரஸ்டமால் P500, P250, டோலோ 250, 150 சிறப்பு அந்த மாதிரி. நமக்கு வந்து பேரஸ்டமால்ன்றது மருந்துடைய மூலக்கூறு பேர். அப்போ மருந்துடைய மூலக்கூறு பேருன்னு கேட்டால் எந்த கம்பெனி வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த கம்பெனியோட எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் பேரஸ்டமால். நம்ம ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கம்பெனி தான் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் இந்த பிராண்டு நேம். அந்த பிராண்டு நேம் தான் இந்த டோலோ. எனக்கு டோலோ தான் வேணும், எனக்கு இப்போ கால்பால் தான் வேணும், எனக்கு குரோசின் தான் வேணும், எனக்கு அப்புறம் P500 தான் வேணும், P650 தான் வேணும் அப்படின்ற சொல்கிற பட்சத்தில் தான் நம்ம பிராண்டு எந்த பிராண்டு கேட்குறாங்களோ அந்த பிராண்டை கொடுக்குறது. பொதுவாக எனக்கு பேரஸ்டமால் கொடுங்க அப்படின்னா இந்த பிராண்டில் எந்த பிராண்டை வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் பேரஸ்டமால். அது பேரஸ்டமால்ன்றது மருந்தோடைய மூலக்கூறு நேம். அப்போ நீங்கள் வாங்கும்போது இதில் ஏதாவது ஒரு வாங்குறீங்கன்னா இப்போ பேரஸ்டமால் தேவையில்லை, பேரஸ்டமால்னு தனியாக கேட்க தேவையில்லை. இல்லை அப்படி இதில் எதுவுமே வாங்காத எனக்கு பேரஸ்டமால் மட்டும் கொடுங்கன்னு போட்டிங்க கேட்டிங்கன்னா போதும். அப்போ அவங்க பேரஸ்டமால் மட்டும்னா எது வேணாலும் கொடுப்பாங்க. இவரும் பேரஸ்டமாலில் வந்து முக்கியமாக வந்து ஃபீவரை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பேரஸ்டமால் தான் மெயின் மருந்தாக இருக்குது. அதனால் இது தவிர்க்க முடியாது. பேரஸ்டமாலை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். அது என்ன சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்று. காரணம் என்னென்னா, நம்ம ஃபீவர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறது இந்த பேரஸ்டமால் தான் மெயின். அது கூட சேர்ந்து தான் மற்ற மெடிசன்ஸ்லாம் காம்பினேஷனில் வருமே தவிர, இது இல்லாத எந்த ஒரு மெடிசனும் ஃபீவரை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இது ஒரு அத்தியாவசியமான டேப்லெட்ன்றதால இதை நம்ம இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவை, ஃபீவர் ரெடியூஸ் பண்ணால் அதுக்கு மட்டும் தான் தேவை. தலைவலியை குறைக்கணுமா, தலைவலி இருக்குதா, அதுக்கு மட்டும் தேவை. ஆனால் அதிகமாக எடுக்கக்கூடாது, தொடர்ந்து எடுக்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் எடுத்துங்க, அது நமக்கு போதுமானது, நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பேரஸ்டமால் வந்து எந்தெந்த மருந்து கூடலாம் சேர்ந்து வருது, பேரஸ்டமால் மூலக்கூறு வந்து அடுத்து எந்த மருந்துடைய மூலக்கூறோடு சேர்ந்து வருது அப்படின்றத நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீக்லி புதன்கிழமைனா நம்ம மெடிக்கல் வீடியோ, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, டிசீஸ் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம வீக்லி புதன்கிழமை நம்ம மெடிக்கல் சம்மந்தமான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம வீக்லி நம்ம போடுற வீடியோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.